கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் சங்கீதங்களின் புஸ்தகம் 37 சங்கீதம் 39 வசனம். நீதிமான்களுடைய இரட்சிப்பு கர்த்தரால் வரும், இக்கட்டு காலத்தில் அவரே அவர்கள் அடைக்கலம். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, நேற்று தினத்தில் நீதிமான்கள் சிங்கத்தை போல தைரியமாய் இருப்பார்கள் என்று சொல்லி நம்ம தியானித்தோம். இன்றைக்கு நீதிமானுடைய ரட்சிப்பு கர்த்தரால தான் வருமா. நீதியா நடக்கிறவங்க, உண்மையா இருக்கணும்னு நினைக்கிறவங்க, தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்துல நம்ம வாழ்கிறோம். அதனால நம்ம நீதியா நடக்கணுங்கிற ஒரு எண்ணம் நமக்கு இருக்கணும். அப்படி இருந்தாதான் நாம் நீதியா நடக்க முடியும். அதை விரும்பணும். உதாரணத்துக்கு கடன் வாங்கியிருக்கிறோம், கடனை கொடுக்கணுங்கிற எண்ணம் இருக்கணும். கையில் வந்த உடனே இந்த கடனை அடைச்சிடணுங்கிற எண்ணம் இருக்கணும். அதை வச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. அப்போதான் அடையும். அப்போதான் உங்கள் இருதயத்தை கர்த்தர் பார்ப்பார். ஏனென்று சொன்னால் பைபிள் அப்படிதான் சொல்லுகிறது. அவர் இருதயத்தை பார்க்கிற தேவனாக இருக்கிறார். ஒரு தேவைக்காக வாங்குறோம், ஒரு ஆசீர்வாதத்துக்காக வாங்குறோம். நம்ம கையில் வரும்போது இவங்களுக்கு கொடுத்துடணுங்கிற எண்ணம் இருந்தால் தான் அது அடைபடும். பிரியமானவர்களே, அதே போல் நீதிமானாக இருக்கணுங்கிற எண்ணம் இருக்கணும். முதல்ல எல்லாவற்றிலும் சரியாக இருக்கணும். எல்லாவற்றிலும் சரியா இருக்கிறோம் என்பது பின்னாடி. அது நம்ம மனிதர்கள், மற்றவங்க எப்படி நடந்து கொள்றாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம சில நேரங்களில் பேசுவோம், நடந்து கொள்வோம். ஆனால் நமக்கு ஒரு எண்ணம் இருக்கணும். நான் நீதியா இருக்கணும், நியாயமா இருக்கணும், சரியா இருக்கணும், கரெக்டா இருக்கணும், உண்மையா இருக்கணும். அவன் தான் நீதிமான். அப்போ அவனுடைய ரட்சிப்பு கர்த்தரால வரும். அது இயேசுவால மட்டும்தான் வரும். அவர் தான் அவனை ரட்சிக்க முடியும். இக்கட்டு காலம் ஒன்று இருக்கு இல்லையா, அன்னைக்கு நமக்கு அவர் அடைக்கலமாக இருக்கிறார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போ நீங்க நீதிமானா இருந்து தேவனுக்கு பிரியமாய் நடக்கும்போது கர்த்தர் உங்களை ரட்சித்து அவரே உங்க பக்கத்துல இழுத்து கொள்வார். சமாதானமாக இருப்பீர்கள். எந்த குறையும் நமக்கு வராது. குறை வந்தாலும் அதை சரி செய்து தேவன் நமக்கு அடைக்கலமாக இருப்பார். ஜெபிப்போமா. பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம். இந்த நாளை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். உம்முடைய சமாதானம் எங்களுக்குள்ள இருக்கட்டும். விரும்புகிறது செய்ய உதவி செய்யும். இந்த ரத்தத்தை தெளிக்கிறோம். கர்த்தருடைய மகிமை காணப்படட்டும். கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.